மலேசியாவில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் பாடலை பிரதமர் மோடி ரசித்து மகிழ்ந்தார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய ராணுவத்தில் இருந்த வீரரையும் பிரதமர் சந்தித்து உரையாடினார். மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் பிரதமர் மோடிக்கு அளித்த விருந்தில் எம்ஜிஆரின் பாடல் ஒலித்த காட்சிகளே இவை. எம்ஜிஆரின் நாளை நமதே பாடலுடன் நடந்த இந்த கலை நிகழ்ச்சிகளை இரு நாட்டு பிரதமர்களும் உற்சாகமாக கண்டுகளித்தனர். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமும் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர் என குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையிலான இந்திய தேசிய ராணுவத்தில் இருந்த ஜெயராஜ் ராஜா ராவை பிரதமர் மோடி சந்தித்தார். INA வீரர் ஜெயராஜ் ராஜா ராவை சந்தித்தது மிகவும் சிறப்பான அனுபவம் எனவும், தைரியமும் தியாகமும் நிறைந்த அவரது வாழ்க்கை அனுபவங்களை கேட்டது உத்வேகம் அளித்ததாகவும் பிரதமர் எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமருடனான இந்த சந்திப்பு மிகுந்த மகிழ்ச்சி அளித்ததாக INA வீரர் ஜெயராஜ் தெரிவித்தார். It was an extremely wonderful and pleasurable blessing that I had. The Prime Minister was looking so young and he could recollect the past of Netaji Subhash Chandra Bose, with whom I had the pleasure of meeting, and I was even garlanded by him. And we were talking about the progress of India since the early days. முன்னதாக மலேசிய பிரதமர் அலுவலகம் சென்ற பிரதமர் மோடிக்கு அரசு மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். அப்போது வர்த்தகம், செமிகண்டக்டர், மலேசியாவில் உள்ள இந்திய தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு உள்ளிட்ட 11 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இரு நாட்டு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த போது, தொன்மை வாய்ந்த தமிழ் மொழியும் தமிழ் பண்பாடும் தான் இந்தியாவையும் மலேசியாவையும் நெருக்கமாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன என பிரதமர் மோடி தெரிவித்தார். திரைப்படத்துறை ஒப்பந்தம் இந்திய மலேசிய கலாச்சார பிணைப்பை அதிகரிக்கும் எனவும் குறிப்பிட்டார். फ्रेंड, भारत और मलेशिया को तमिल भाषा के प्रति साझा प्रेम भी जोड़ता है. मलेशिया में तमिल की मजबूत और जीवंत उपस्थिति शिक्षा, मीडिया और सांस्कृतिक जीवन में दिखाई देती है. 2 நாள் மலேசிய பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி டெல்லி திரும்பினார்.